நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஜூலை 2024, அதான் ஆடி 1. அந்த ஆடி மாதம் ராசி பலனை பற்றி எல்லாம் நம்ம 12 ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கும்பராசி நம்ம பார்க்கலாம். கும்பராசி இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குங்கிறது எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். எல்லாம் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ராசி பலன் பார்க்குறீங்க, ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க. நம்ம ராசிக்கு என்ன சொல்லுவான், நான் பெரிய அந்தந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாமே எதிர்பார்க்குறது உண்மை தான். டிவியில் பார்க்குறீங்க, பேப்பரில் பார்க்குறீங்க, சேனலில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஜோதிடம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை அதிகமாக வந்துட்டுருக்குங்கிறத நினச்சி சந்தோஷப்படலாம். அதனால் கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே ஒரு நிதானமானவர்கள், பொறுமையானவர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் எல்லாமே அப்படி தான். என்ன தான் திசாபுத்தி நடந்தாலும், என்ன தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற கிரகங்களுடைய வலிமை இருந்தாலும், நல்ல திசாபுத்திகள் நடந்தாலும் கூட ஜென்மச்சனியின் ஆதிக்கம்தான் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் உங்களுக்கு கும்பராசி அன்பர்கள் எல்லாமே இந்த 2025 ஏப்ரலுக்கு பிறகு படிப்படியாக சதய நட்சத்திரக்காரங்க வெளியே வந்துட்டுருக்கீங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இந்த 2025 ஏப்ரல் அப்படி சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ரிலீஃப் ஆகுறீங்க. முழுமையாக வெளியடைகிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் 2025 ஏப்ரல்னு நான் சொல்லிடுவேன். இப்போ எல்லாமே எதிர்பார்ப்புன்னு இருக்குது. 7 லட்சம் நடந்துட்டுருக்கிறேன், நிறைய கடுமையான பாதிப்பில் இருக்கிறீங்க, பொருளை இழந்திருக்கிறீங்க, பணத்தை இழந்திருக்கிறீங்க, திருமணத்தை பேசி முடித்து அந்த திருமணம் நடத்த முடியாமல் பாதியிலே நின்று போன அமைப்பு, பேச்சுவார்த்தை பண்ணி உறுதி செஞ்சு கேன்சலான அமைப்பெல்லாம் இதில் வந்துடும். ஏன்னா ஜென்மச்சனியினுடைய ஆதிக்கம் மேலாங்க இருக்கும்போது நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. தொழிலில் வேலையில் செஞ்சுக்கிட்டு நல்ல சம்பளத்தில் இருந்தவங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அது பாதிப்பு சந்திச்சு, பாதிப்பை மட்டுமே என்னப்பா இவர் பாதிப்பு மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காருன்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் வேலையை விட்டவங்க, இது வரைக்கும் தொழிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, நஷ்டப்பட்டவங்க, என்ன கடுமையான பாதிப்பு அப்படிங்கிற லெவலில் இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக நீங்கள் அதிலேருந்து விலகி வெளியே வர்றீங்க. கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கல்வியில் தடுமாற்றம் ஏற்பட்டு படிப்பு முடியாமல் நின்றவங்களும் சரி, என்ன திருமண தடை ஏற்படுத்தினவங்களும் சரி, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ராசி பலனில் எல்லாமே எதிர்பார்க்கறது தானே. 20 வயசாக இருந்தால் படிப்பு எதிர்பார்க்குறீங்க. என்ன படிப்பு படிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நின்று போயிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இனிமேல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணி வெளியே வருவீங்க. ஒரு தொழிலில் போய் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு 25 வயசு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் செஞ்சு இதில் முக்கியமானது என்னென்னா இந்த பௌர்ணமி யோகம்னு ஒரு வரி இருக்குது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கூடுதலாக இருந்தாலும் கூட இந்த மாதத்துலேருந்தே கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே அதாவது அவங்க எல்லா விஷயத்துலேயும் மீண்டு வருவாங்கங்கிறது தான் உண்மை. படிப்படியாக அவங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தசாபுத்தி அமைகளுக்கும் ராசியினுடைய, அதாவது குரு பார்வையில் இப்போ ஜனகாலத்தில் நல்ல தசபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க எந்த வகையிலையும் பாதிப்புகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்கிறது தான் உண்மை. அதனால் கும்பராசி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது கும்பராசிக்கு. ஏன்னா கும்பராசியில் இன்றைக்கி ஜென்மச்சனி போயிட்டு இருந்ததுனால அவங்க இது வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகிற அமைப்பு. குறிப்பாக அவிட்டம், சதயம் நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் பாதித்தாங்கிறது தான் உண்மை. அவிட்டம், சதயம் நட்சத்திரக்காரர்கள், அதுக்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அது 2025 ஏப்ரல் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் போவோம் பூரட்டாதியில். அப்போ அவிட்டம், சதயத்தை இப்போ ரிலீஃப் ஆகுறீங்க. சதய நட்சத்திரக்காரங்க ரிலீஃப்னால் என்னங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை, எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்கலை, நிறைய பணத்தை செலவு பண்ணியாச்சு, நல்ல பொருளாதாரத்தை இழந்தியாச்சு, நிறைய மருத்துவ செலவு பண்ணியாச்சு. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த ராசி பலன் நம்ம சொல்கிறோன்னா கூட ஒரு வீட்டில் 4 பேர் கும்பராசியாக இருந்தால் ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆகிடுவாங்க. கடுமையான பிரச்சனை தலை தூக்கிட்டு ஆடும். பிரச்சனைனா என்ன, 2 பேர் இருந்தால் 2 பேரும் வேலைக்கு போக முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்போம், வெளியிலையும் பிரச்சனை வரும், வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வரும், பணம் இல்லை, காசு இல்லை, தேவைகள் அதிகமாகுது. இன்றைக்கி காலகட்டத்தில் தேவைகள் அதிகம். 60 வருஷத்துக்கு முன்னாடி தேவைகள்லாம் இல்லை. அவன் என்னென்ன உழைச்சான், காட்டில் போனான், உழைச்சான், விவசாயம் பண்ணான், சாப்பிட்டான், தூங்கினான், அது மட்டும்தான். இன்றைக்கி தேவைகள் அதிகம். வீடு பெருசாக வேணும். அன்றைக்கெல்லாம் வீட்டை 60 வருஷத்துக்கு முன்னே எதிர்பார்க்கல. எந்த ராசிக்காரனுமே சொல்கிறேன் நான். அது மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்க இப்போ பங்களா இதுன்னு கட்டி வச்சுட்டு அவங்க பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் எல்லாமே 60 வருஷத்துக்கு முன்னே அந்தளவுக்கு இந்த வீட்டு வசதியெல்லாம் வரல. இப்போ 60 ஆண்டு காலமாக தான் வீடு வேணும், அவங்களுக்கு வாகனம் வேணும், டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும். இந்த தேவைகள்லாம் அதிகமானது இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 60 வருஷமாக தான். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத, வருமானம் இல்லாத ஒரு அமைப்பை தடுத்து பிளாக் பண்ணி நிற்கிற அமைப்பு தான்
இது வரைக்கும் நடந்த அமைப்பு. இந்த மாதத்திலிருந்து கும்பராசியை சார்ந்த நண்பர்கள், சதய நட்சத்திரத்தை குறிப்பாக சார்ந்த நண்பர்கள், இளையவர்கள், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க அப்படின்னு அது பட்டியலிட முடியாது, அவ்வளவும் போயிருக்குது. எதை தான் இழந்தீங்க அப்படின்னு அவ்வளவும் போயிருக்குது. கையிலேருந்து பணம் போச்சு, பொருள் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வகையில் சொல்லிட்டு போனோம். ஏங்க காசு தான் பிரதானமானது, பணமே இல்லைன்னா, பணம் இருந்தால் எல்லாம் நடக்கும்ல. அந்த பணம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லார்கிட்டையும் கையேந்திர நிலைமை வரும். கையேந்திராலும் கிடைக்காது தான் சனி அதை தான் செய்வார். நீ எங்கே போய் நின்னாலும் உனக்கு கிடைக்காம பண்ணி விட்ருவார். அப்போ நிறைய இந்த ராசியில் சேர்ந்தவர்கள் நான் முறை வரல அசிங்கம் அவமானம் கேவலம்னு சொன்னாலும் கூட எதில் அசிங்கம்னு ஒரு வரை கேள்வி நிறைய பேர் ராசி பலனை எதிர்பார்ப்பீங்க. பொண்ணு பார்க்க போகிறாங்க, 20-25 வயசு, அங்கே போனால் அங்கே ரொம்ப நமக்கு ஒரு மரியாதையே கிடைக்காத அமைப்பு, உங்களை ரொம்ப திட்டி அனுப்பக்கூடிய அமைப்பு, அந்த பொண்ணை பேசாத நீங்கள் அசிங்கப்பட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்ற அமைப்புங்கும்போது அங்கே மன உளைச்சல் தான் ஏற்படும். ஒரு தொழிலில் போவீங்க, போயிட்டு அந்த 1 மார்க் 1/2 மார்க்கில் இன்டர்வியூவில் அவுட் ஆகி வருவீங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு வந்திருக்கும். நான் நல்லா தான் எழுதுனேன், நல்லா தான் படித்தேன். இது வேலை பற்றி அமைப்பில் நீங்கள் மனசு விட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கடனை கேட்டு ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, கடன் கேட்டு போயிருப்பீங்க. அவனை நம்பி அந்த இடத்த 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு டெபாசிட் நம்ம நண்பர் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்து இடத்த நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க. அங்கே பார்த்தா அவன் கொடுக்க மாட்டான். உன்னை நம்ப வச்சு, இல்லை இப்போ என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற லெவலில் உங்களை நம்ப வச்சு அவர் விட்டுருவார். இது எல்லாமே தான் பாதிப்புன்னு சொல்ல வர்றோம். இது எல்லாமே தான் மன அழுத்தம், மன உளைச்சல்னு சொல்லலாம். இது எல்லாமே தான். அப்போ என்ன பண்ணுவார்? என்ன பெருசாக இன்னும் வாங்கிற மாதிரி அதை இந்த இடத்த அப்படியே உடனே சைன் பண்ணி பணத்தை கட்டுற மாதிரி பேசினேன். இப்போ பணத்தை கட்ட முடியாமல் இருக்கிற, பணத்தை கட்ட முடியலன்னா நீ கட்டின டெபாசிட் இல்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தி விட்ருவோம், அங்கே அவமானப்படுத்தி விட்ருவோம். நல்ல பேச்சு, தரம், குவாலிட்டி, எங்கே போனாலும் உனக்கு ஒரு மரியாதை இருந்தது, எத்தனை லட்சம்னாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருந்த நீங்கள் அதை பண்ண முடியாது பண்ணும்போது ஒரு அசிங்கத்தை சந்திக்கிற மாதிரி தானே அமைப்பது. ஆக இந்த 40, 50, 60 வயசை கடந்தவர்கள், ஒரு நாணயத்தோடு வாழ்ந்தவர்கள், அந்த நாணயத்துக்கு ஒரு அவமானம், அசிங்கம் வரக்கூடிய அமைப்பு அங்கே நடந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இது வரைக்கும் அது நடந்தது. இதுக்கு மேலே அதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வரீங்க. எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆடி மாதங்கிறது அவ்வளோ சாதாரண நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆடி மாதத்தில் இன்றைக்கி கிரக அமைப்புகள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை சாதகமான பலனே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் தான் கொஞ்சம் இழுபறியாக இருக்குமே தவிர, சதய நட்சத்திரக்காரங்கள்லாம் மீண்டும் வெளியே வர்றீங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் அவங்க நான் அதிலே தான் கடன்லேயே தான் இருக்கிறேன், தீர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. ராசி பலனில் அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு கூட எதிர்பார்ப்பீங்க. தீர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு இன்னும் 1 வருஷம். தசாபுத்தி அமைப்பின் பிரகாரம் அது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக கூட போகலாம். ஆனால் ராசி பலத்தினுடைய அமைப்பில் திசாபுத்தி சாதகமாக இருக்கிறவர்கள் உடனடியான தீர்வுக்கு வந்துடும். அதேமாதிரி வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜென்மச்சனியில் வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் வேலை வாங்கிட்டாங்க. என்ன பண்ணுது? வேலை வாங்கிட்டு அந்த வேலையில் நம்ம இருக்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு வேலையை ஒன்று சுற்றி இருக்கக்கூடிய, உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தொந்தரவாக இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டாந்து உங்கள் தலை மேலே வச்சு விடுவாங்க. நான் தேவையில்லாத ஒரு வச்சு உங்கள் தொழிலுக்கு அந்த ப்ரமோஷன் டீபர்மெண்ட் ஆகிற அளவுக்கு பண்ணுவாங்க. பதவி இறக்கம்னு சொல்கிறேன் நான். உன் வேலையை கெடுக்கிறதுக்கு வேலையில் ஒரு இது வர்ற அமைப்பு வந்துடுவாங்க. இத்தனையும் இந்த இந்த சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இப்போ சனி போயிட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்புங்கிறது, அந்த பாதிப்பை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு மனசு கெட்டு போய் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பு தான். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் பற்றிய சிந்தனையை ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெற்றவங்க முதற்கொண்டு அந்த வாலிபனாக இருக்கிற பெண்ணாக ஆணாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து மனசு கஷ்டமாக மனசு நொந்து போயிற அமைப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா ஆவலோடு எதிர்பார்ப்போம். அந்த எது ஆவலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்காது. அதுதான் அந்த நடக்காதுங்கும்போது தான் மனம் எப்போ அழுத்தமாக இருக்கும், மனம் எப்போ கஷ்டப்படும், மனம் எப்போ உங்களுக்கு வேதனைப்படும். ராசிங்கிறது மனம் தானே. நீங்கள் என்ன உங்கள் மனம் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்குது. எப்படி ஆளுமை செய்யுது? நீங்கள் எல்லாம் ஆளுமை மற்றவங்கள ஆளுமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஒன்று இதை கேட்கலான்ட்டு போவீங்க, இதை செய்யலான்ட்டு போவீங்க. செய்ய முடியாத அங்கே சூழல் உருவாகுது. மனம் அப்போ தடுமாறுது. அதுதான் மனம்னு சொல்கிறான். மனம்ங்கிறது சந்திரன்கிறது ராசி. அப்போ அந்த ராசி உங்களை ஆளுமை செய்கிற ராசி. நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வர முடியாத, நீங்கள் நினச்சது நடத்த முடியாத உங்கள் மனம் தடுமாறுதுங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் ராசி பலன் நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்குறது
என்னென்ன நிகழ்ச்சியிலிருந்து நம்ம வந்து வேறுபட்டு காணப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் மனசில் இப்போ நம்ம எடுக்கிறது பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. சின்ன குழந்தை ஒன்றும் எதிர்பார்க்காது, அதுக்கு என்ன பண்ணும், ஆசையாக பொருள் கேட்கும், ஏதாவது சாப்பிட்றது கேட்கும், இல்லைன்னா அழுவ ஆரம்பிக்கும். அது மனநிலை, அதனுடைய ஆளுமை அவ்வளோதான். பெரியவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆளுமை இருக்கும். நேட்டாக துணிமணி போடக்கூடிய அமைப்பு, செல்வாக்காக இருக்குன்னு நினைக்கிற அமைப்பு, செல்வாக்கே இல்லை இப்போ நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு. அதனால் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு வந்தாலும் கூட இந்த ஆடி மாதம், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி நல்ல நிகழ்வாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.